ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது பார்க்கறது தான் உங்களுக்கு பெருசா இருக்கும், ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்க. இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா, 1. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன டேர்ம் இருக்குன்னு பாருங்க. இந்த டேர்ம் இருக்கா, இத அப்படியே எடுத்துக்கோங்க. 1 minus 1 divided by 8. தென் எல்லா நம்பர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லா நம்பருக்கான டிஃபரன்ஸ் என்ன, 1 தானே. ஸோ என்ன பண்ணிடலாம், முன்னாடி ஒரு 1 divided by 1. இதுக்கு வேல்யூ இல்லை, பட் இருந்தாலும் எழுதி பழகிக்கோங்க. 1 by 1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து இன்கேஸ் 3 இருந்துச்சு அப்படின்னா 1 by 3 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். எனக்கு டிஃபரன்ஸ் 1 இருக்கு, ஸோ 1 divided by 1 அப்படின்னு சொல்லி எழுதிருப்பீங்க. ஓகேவா, தென் இதை சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும், 8 minus 1 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இங்க எதுவுமே இல்லைன்னா 1 by 1 minus 1 by 8 தானே சொன்னோம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும், 8 minus 1 7, 7 divided by 8. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்றோம். தென் எல்லாத்தோட டிஃபரன்ஸையும் பார்த்துட்டு அதை டினாமினேட்டர்ல எழுதிப்பீங்க 1 divided by 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் அதே மாதிரி சம் தான், பட் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 1 by 3. தென் லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க, 1 divided by 15. ஓகேவா, பட் இந்த விஷயத்துல பாருங்க 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் வந்து 2. அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே கான்ஸ்டன்டா தான் 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ 2 டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு 2 ஆல மல்டிபிள் பண்ணிப்போம், 1 by 2 ஆல மல்டிபிள் பண்ணிப்பீங்க. ஓகேவா, அப்போ 1 by 2 இதை சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும், LCM 15. ஸோ 15னா இந்த டேர்மை 15ஆ மாத்தணும் அப்படின்னா 5 ஆல மல்டிபிள் பண்ணுவோமா, அப்போ 5 minus 1. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும், 4 divided by 15. ஸோ 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும், 2 divided by 15 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இல்லை அப்படின்னா ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இதுக்கு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வரல, நம்மளே ஆட் பண்ணிடலாமா. ஓகே, 4 இருக்கா, பாயிண்டே இல்லை. ஸோ இங்க பாயிண்ட் வச்சு நானா என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 3 0 ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஒரு 2 0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். ஓகேவா, சும்மா உங்களுக்கு கணக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 4.00 எடுத்துக்கிறேன். அடுத்த டேர்ம் என்ன இருக்கு, 4 பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நேரா தான் இருக்கணும். ஓகேவா, 4.44. அடுத்தது என்ன இருக்கு, 4.04. அடுத்த டேர்ம் பாருங்க 44.4. அப்போ 44.4. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு நம்பர்னா இப்படி எடுத்திருப்பீங்க, 2 நம்பர் இருக்குன்னா முன்னாடி தான் நான் எழுதுறேன். ஓகேவா, அடுத்தது 444 இருக்கும். ஓகேவா, பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இல்லை, ஸோ 00 சும்மா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 + 4 8. நெக்ஸ்ட் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 + 4 8. லாஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் 20. அப்ப ரிமைண்டர் 2. இங்க 10. 4 + 1 5. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், 500.88. பாயிண்ட நேரா வச்சு எழுதிட்டீங்க அப்படின்னாலே இது ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன். இது மாதிரி உங்களுக்கு ரிகரிங் ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதை ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன இருக்கு, 0.7 பார்னு இருக்கா. ஸோ 0.7 பார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 7 இருக்கா, 7 மட்டும் தான் இருக்கு, ஸோ 7 அப்படியே எழுதிட்டேன், வேற எந்த நம்பருமே இல்லையா. தென் டினோமினேட்டர்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, ஸோ டினோமினேட்டர்ல ஒரே ஒரு நம்பர் தான் வரும். ஓகேவா, பட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பருக்கு பார் இருக்கா, அப்ப பார் இருந்தா 9 போடுவீங்க, பார் இல்ல அப்படின்னா 0. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. எனக்கு எவ்வளவு என்ன நம்பர் இருக்குன்னு பார்ப்பேன், 7 மட்டும் இருக்கு, ஸோ 7 அப்படியே எழுதிட்டேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க,
ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அப்ப டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ தான் வரும். அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா பார் இருக்கனால 9 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இது என்ன மீனிங்னா 0.7 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.777 எனக்கு அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அடுத்தது 0.69 அதை என்ன பண்ணலாம்னா 69 எழுதிக்கோங்க. என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை என்ன பண்ணலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, அப்ப கீழே டினாமினேட்டர்ல ரெண்டு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூ வரணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, எத்தனை நம்பருக்கு பார் இருக்குன்னு பார்ப்பேன். ரெண்டு நம்பருக்குமே எனக்கு பார் இருக்கு, ஸோ 99. ஸோ இதோடைய ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன 69 divided by 99. அடுத்தது தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கும் அது அப்படியே எழுதிருங்க 6741. பட் எனக்கு ரெண்டு நம்பருக்கு தான் பார் இருக்கு, மீதி ரெண்டு நம்பருக்கு பார் இல்லையா, அந்த பார் இல்லாத நம்பர் என்ன பண்ணிருங்க இதுல இருந்து மைனஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஃபுல்லா எல்லா நம்பரையும் அப்படியே எழுதுவீங்க. எழுதிட்டு பார் இல்லாத நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே மைனஸ் பண்ண போறோம். டிவைடட் பை பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 4 டிஜிட்ஸ் இருக்கா, சோ 4 வேல்யூஸ் டினாமினேட்டர்ல வரணும். பட் ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான் எனக்கு என்ன இருக்கு பார் கொடுத்திருக்காங்க. சோ பார் இருந்தா என்ன பண்ணுவீங்க 9 ஆட் பண்ணுவீங்க. சோ ரெண்டு நம்பருக்கு பார் இருக்குனால 2 9. மீதி ரெண்டு நம்பருக்கு பார் இல்லையா, சோ பார் இல்லாத நம்பருக்காக ரெண்டு ஜீரோஸ் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? 641 அப்படி எழுதியிருப்பேன், பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணிருப்போம். இங்க 4 வேல்யூஸ் இருக்கு, அப்ப 4 டிஜிட் வரணும். பார் இருக்க நம்பருக்கு 9 யூஸ் பண்ணிருப்பீங்க, பார் இல்லாத ரெண்டு நம்பருக்கு ஜீரோஸ். சோ மைனஸ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும் 11 minus 7 4, then 13 minus 6 7. இந்த term 6 மாறி இருக்கும். அப்ப 6674 divided by 9900. இதை இன்னும் கூட நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஓகேவா? 2 டேபிளை கேன்சல் பண்ணிட்டு எழுதுவாங்க, இல்லைன்னா 3 டேபிளை கேன்சல் பண்ணிட்டு. பட் ஃபிராக்ஷன்ல மாத்திரம் மட்டும் எப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். அடுத்தது ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் சம்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க 4 5 7 8. பார் இல்லாம ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 4 and 5 அதை மைனஸ் பண்ணிடுவோம். சேம் ப்ரீவியஸ் நம்பர் மாதிரி தான். தென் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, ஒன்லி 3 நம்பர்ஸ். ஸோ அந்த 3 நம்பர்ஸ்னால எனக்கு டினாமினேட்டர்ல 3 வேல்யூஸ் வரும். பட் ரெண்டு நம்பருக்கு பார் இருக்கு, ஸோ பார் இருக்க நம்பர்ஸ்க்கு 99 போட்டேன். இந்த பார் இல்லாம ஒரு 5 இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு 0. ஸோ இப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், ஓகேவா? 4533 divided by 990. 9 டேபிள்ல கூட கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு இப்படி எழுதுவாங்க. ஓகேவா? 3 டேபிள்ல மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டு 1511 அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இல்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கீழே அப்படியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 13.437. ஓகே, இது என்ன பண்ணுங்க அப்படியே எழுதுங்க 3437. பார் இல்லாம எத்தனை நம்பர் இருக்கு 1343 இருக்கு, அதை மைனஸ் பண்ணிடுவீங்க. டிவைடட் பை பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு 3 வேல்யூஸ் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் தான் பார் இருக்கு, அப்போ ஒரே ஒரு 9. மீதி ரெண்டும் ஜீரோஸா இருக்கும். ஸோ இப்போ சால்வ் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 minus 3 4, and then 13 minus 4 அப்படின்னா 9 0 12. அப்போ 12,094 divided by 900. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதை பேஸ் பண்ணி ரிகரிங் ஃபிராக்ஷன்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம். எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணாமே நீங்க என்ன பண்ணிருங்க அப்படியே ஆட் பண்ணி சால்வ் பண்ணிருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதே வந்து மல்டிபிள்
பண்ணியோ இல்ல டிவைட் பண்ணியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் எடுத்துட்டு வந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அடிஷன்ல தான் எடுத்திருக்கேன். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சமம் நீங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணவே வேணாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா பார் இருந்தா என்ன சொன்னேன், அப் டு இன்ஃபினிட்டி இந்த டேர்ம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ஒரு ஆல்ரெடி 8 தடவை போட்டேனா 8 தடவை எழுதிப்போம். ஓகேவா? ஸோ இது மாதிரி எழுதிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி இது மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் தென் அடுத்தது 2 நம்பரையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இந்த நம்பர்ல மைனஸ் பண்ணிக்கலாம். 1.32 இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் தானே பண்ண போறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஸோ இது மாதிரி தான் வேல்யூஸ் வந்திருக்கும். 6 + 1 7 7.95 7.95 அப்படிங்கிற ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணிடுவீங்க, இந்த 5.31 மைனஸ் பண்ணுமா, மைனஸ் 5.31 31 31 31 31 அப்படியே அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்திருப்பீங்க. 9 - 3 6 5 - 1 4 6 4 6 4 6 4 6 7 - 5 னா 2. ஸோ எனக்கு என்ன ஆகுது, 64ங்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ 2 இது எப்படி எழுதலாம், 2.64 இந்த 64ங்க தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 64க்கு மேல என்ன பண்ணிடுவீங்க, பார் போட்டுருவீங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 2.64 பார். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினாவே கேட்டாங்க, இதை வல்கர் ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே நியூமரேட்டர் எழுதிருப்பீங்களா, 47619. அப்போ 47619 டிவைடட் பை பாயிண்ட் அப்புறம் எத்தனை நம்பருக்கு 1 2 3 4 5 6 எல்லாத்துமே பார் இருக்கு இல்லையா. ஸோ 69 எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், எந்த டேபிள கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 15 15 + 4 னா 19. ஓகே, 11 டேபிள கேன்சல் பண்ணி பார்ப்போமா. லெவன் டேபிள்ல கேன்சல் பண்ணி பாருங்க. ஓகே, 11 டேபிள்ல கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ் இது மாதிரி கேன்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, அப்ப என்ன வந்திருக்கும், இது 11 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 90909 வந்திருக்கும். ஓகேவா? மேலையும் 11 டேபிள கேன்சல் பண்ணலாமா, அப்ப 44 வந்திருக்கும். ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும், 3. அப்ப 33 3 டைம்ஸ் வந்திருக்கும். ரிமைண்டர் ஒரு 3 இருக்கும். 22 வந்திருக்கும். ரிமைண்டர் ஒரு 9. ஓகேவா? அகைன் என்ன பண்றேன், 4329 டிவைடட் பை 90909 அப்படி சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, 9 டேபிள கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 9 டேபிள கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் 36 வந்திருக்கும். ரிமைண்டர் ஒரு 6. 56 வந்து 7 டைம்ஸ் வருமா, சாரி 63 சாரி 6 டைம்ஸ் தான் வந்திருக்கும். 6 டைம்ஸ் என்ன வரும், 54 வருமா. ரிமைண்டர் ஒரு 8. 4 5 6 7 8 9. அகைன் செக் பண்ணிக்கலாமா, இந்த 9 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 36 வந்து 4 டைம்ஸ். ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும், 7 இருந்திருக்குமா. இப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு 7 இருக்கும். 72 வந்து 8 டைம்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு 9 டேபிள்ல. அண்ட் தென் 9 வந்து 1 டைம்ஸ். இங்க 9 டேபிள கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 0 1 0 1 அப்படி சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கும், 481 டிவைடட் பை 10101. ஓகேவா? ஸ்டில் இதை கேன்சல் பண்ணலாமா,
எந்த டேபிளை கேன்சல் பண்ணலாம்? ஸோ எனக்கு மேலே இருக்க ஏதாவது ஒரு இதில் தான் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ 21 டேபிளை கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ 21 டேபிளை கேன்சல் பண்ண முடியுமா? 21 டேபிளை கேன்சல் ஆகணும்னா ஒன்று 7 டிவைட் ஆகணும், இல்லை 3 டிவைட் ஆகணும். ஸோ மேலே இருக்க நம்பர் 7 டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 42 ஆகாது. ஸோ 23 நான் செக் பண்ணி பார்க்க போறேன் அடுத்து. ஸோ 23 செக் பண்ணீங்க அப்படின்னா 23 into 21 செக் பண்ணி பாருங்களேன். 483 வந்திருக்கும். ஓகேவா? அண்ட் தென் 10101 23 செக் பண்ணீங்க அப்படின்னா இல்லைன்னா 481 டேபிளே செக் பண்ணிடலாமா? இன்னும் சிம்பிளாவே எனக்கு முடிஞ்சிடும். 481 அகைன் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 1 வராப்புல வேல்யூஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ சம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வச்சு யோசிங்க. ஆப்ஷன்ஸ் வைக்காம நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இது மாதிரி தான் டிலே பண்ணுறாப்ல இருக்கும். ஓகேவா? ஓகே. 10101 divided by 481. 481 2 ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க. 16 டைம்ஸ் வந்திருக்கும். 4 to 8 960. அப்ப 2 டைம்ஸ் என்ன வந்திருக்கும்? 962 வந்திருக்கும். ஓகேவா? So 10 minus 2 னா 8 and then 10 minus 6 னா 448. ரிமைண்டர் 1 இருக்குமா? So sorry 21 டேபிளே எனக்கு வந்திருக்கும். இப்போ 481. ஓகேவா? So 21 டைம்ஸ் எனக்கு கேன்சல் ஆகி வந்திருக்கும். So 21 டேபிளை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ் வந்திருக்கும், இது 21 டைம்ஸ் வந்திருக்கும். So answer is 1 divided by 21. ஓகேவா? சம் ரிப்பீட் பண்ணட்டுமா? பட் டிலே ஆகியிருக்கும். கேன்சல் பண்றது மட்டும் தெளிவா செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் ரொம்பவே சிம்பிள் தான். எக்ஸ்பேண்ட் பண்றது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7619 எடுத்திருப்பீங்க. டிவைடட் பை எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பாப்பீங்க. எல்லாத்துக்குமே பார் இருக்கனால எல்லாத்துக்குமே நான் 9 எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் 11 டேபிள கேன்சல் பண்ணோம். 11 டேபிள கேன்சல் பண்ணப்போ 90909 வந்துச்சு. மேல 4329. அகைன் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 9 டேபிள கேன்சல் பண்ணேன். 481 வந்துச்சு. இங்க 10101 வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வச்சு நான் பார்த்தேன். பட் நான் ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணனால எனக்கு வரல. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இது மாதிரி டிவைட் பண்ணியே பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் 999. இந்த மாதிரி 999 வச்சு சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 999 இருக்கா, அந்த 999 எழுதுங்க. இங்க 3 டிஜிட் வேல்யூஸ் இருக்கா, அப்ப 3 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? தென் இந்த ரெண்டு நம்பருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு பாருங்க. 999க்கும் 995க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4 தானே. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 4 ஆல மைனஸ் பண்ணிருங்க. 10 minus 4 என்ன வந்திருக்கும்? 6 வந்திருக்குமா? அடுத்தது இந்த டைம் பாரோ கொடுத்துட்டீங்க, 9 ஆயிருக்கும். 9 வந்து 8 ஆயிருக்கும். ஸோ 9 ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 99896 தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்ஷன் 99896. இந்த ஃபுல்லாலாம் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாற்ற டைம் பத்தாது. ஸோ இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட்டுக்கோங்க. 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ 3 zeros. இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் வந்து 4. ஸோ 4 ஆல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இதுதான் கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன். இந்த கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ரிவர்ஸ்ல இருந்து அப்படின்னா கீழே இருக்க வேல்யூஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3 + 1 டிவைடட் பை 1 + இதை சால்வ் பண்ணுங்க. 8 9/4 வந்துருக்குமா? 9 டிவைடட் பை 4 வரும். ஸோ
ஸோ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்து ஜஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதலாமா 4/9. அடுத்து என்ன பண்ணுங்க 3 + 1 divided by 9 + 4 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும் 13. 13 divided by 9. அகைன் இது ரெசிப்ரோக்கல் ஆக்குனீங்க அப்படின்னா 3 + 9 divided by 13. தென் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 39 + 9 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும் 48. ஸோ 48 divided by 13 தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது மாதிரி பெரிய நம்பரா கொடுத்துருக்காங்க. பட் இதை பார்த்தோன்னே எனக்கு இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஏதாவது யோசிப்பேன். நம்ம அல்ஜிப்ரா சாப்டர்ஸ்ல ஃபார்முலாஸ் படிப்போம். ஸோ அதையே நீங்க என்ன பண்ணிக்கோங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? தனியா இதுக்கு படிக்க வேணாம். பட் உங்களுக்கு டாபிக்ல அல்ஜிப்ராவுமே இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். ஸோ அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சம் பார்த்தோன்னே என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு 0.8ங்கிறது ரிப்பீட் ஆகுது அண்ட் தென் 0.6ங்கிறது ரிப்பீட் ஆகுது. ஸோ ஏவோட வேல்யூ 0.8ன்னு எடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 0.6ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நியூமரேட்டர் பாருங்க 3 தடவை 0.8 இருக்கா, அப்ப a கியூப். டினாமினேட்டர் பாருங்க 3 தடவை 0.6 இருக்கா, அப்ப b கியூப்னு எடுத்துக்கிறேன். தென் இங்க 2 தடவை இருக்கா, அப்போ a ஸ்கொயர். அடுத்தது b ஸ்கொயர் மைனஸ் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, அப்ப a இன்டு b. ஜஸ்ட் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், அதாவது ஃபார்முலா மாதிரி மாத்திக்கிட்டேன். ஓகேவா? a கியூப் மைனஸ் b கியூப்க்கு ஃபார்முலா அங்க படிப்போம். பட் இங்க எழுதிக்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இதான் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா a பிளஸ் b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். a பிளஸ் b ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணாலே போதும். அப்போ 0.8ஐயும் 0.6ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும் 1.4. ஓகேவா? ஸோ 1.4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடும். பார்த்தோன்னே பெருசா இருக்கே அப்படிலாம் நினைக்காது. ஸோ இங்க எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்க. இந்த 444ங்கிற வேல்யூ 1 2 3 4 5 6 அப்ப என்ன பண்ணிருங்க 444 இன்டூ 6ன்னு எழுதி வச்சிருங்க ஒரு சைடு. பிளஸ் ரிமைனிங் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ண போறோம். 1/7 பிளஸ் 2/7 பிளஸ் 3/7 plus 4/7 plus 5/7 plus 6 divided by 7 வெளியில ஒரு 77. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், பேஸ் சேமா இருக்கு. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் 6 10 21 வந்திருக்குமா? அப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், பிஃபோர் தட் இதையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 24 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இங்க ஒரு பிளஸ் 77 இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வேல்யூ வரும் 64 3 பிளஸ் 77 80. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2744 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப்னு இருக்கும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் கியூபோட வேல்யூ 2744னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் 14 இருக்குமா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1 இந்த வீடியோல பார்த்துருப்போம். ரிமைனிங் உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல கிரேட்டஸ்ட் ஒன், ஸ்மாலஸ்ட் ஒன், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது, இது மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகேவா?